வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலை இப்போ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துல இருக்கு. அடுத்த சில நாட்கள்ல வரப்போறது சாதாரண மழை கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 பாகம் உள்ள கதை மாதிரி. ஆமா, 2 அழகழக மழைப்பொழிவை நாம எதிர்கொள்ள போறோம். வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, அப்போ அடுத்த 5 நாளைக்கு என்னதான் நடக்க போகுது? இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல வரப்போற ரவுண்டு மழைய பத்தி நல்லா பார்க்கணும். இது ஒவ்வொரு ஏரியாவையும் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே கண்டினியூவஸான மழை கிடையாது. இதுக்கு பதிலா 2 தனித்தனி மழை அலைகள் நம்மள நோக்கி வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி கேரக்டர் இருக்கு. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. ஆமாங்க, 1 இல்ல, 2 தனித்தனி மழை ரவுண்ட் அடுத்தடுத்து வரப்போகுது. நம்மளோட முதல் ஃபோக்கஸ் இந்த வார கடைசியில ஆரம்பிச்சு அடுத்த வாரம் வரைக்கும் இருக்க போற இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மழை மேல தான். அதாவது நவம்பர் 11 15 வரைக்கும். இந்த நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த முதல் சுட்டு மழை தன்னோட தீவிரத்தை எங்க காட்ட போகுது? முதல்ல அதிக கவனம் தேவைப்படுற தென் மாவட்டங்கள்ல இருந்து நம்ம அலசல ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்களேன், ஒரு தெளிவான வித்தியாசம் தெரியுது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரி ஒரு 4 மாவட்டங்களுக்கு கனமழை வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிற மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது நாள் முழுக்க பேஞ்சுக்கிட்டே இருக்கிற மழை கிடையாது. பெரும்பாலும் நைட்லயும் அதிகாலையிலையும் தான் பெய்யும். அதுவும் ஒரே தடவைல 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா அடிச்சு ஊத்த போகுது. தென் மாவட்டங்கள்ல இருந்து இப்ப நம்ம பார்வைய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் பக்கம் திருப்புவோம். அங்க வானிலை எப்படி இருக்க போகுது? சென்னை உள்ளிட்ட வட கடலோர பகுதிகள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் பரவலா மிதமான மழை எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா நாள் முழுக்க இல்லாம அப்பப்போ ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேர சாரல் மழையா இது இருக்கும். ஆனா இந்த மிதமான மழைய பார்த்து ஏமாந்துராதீங்க. இது வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வாரம் வரப்போற செகண்ட் ரவுண்ட்ல இதே கடலோர பகுதிகளில் ரொம்பவே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்காம். இது ஒரு முக்கியமான வார்னிங். கடலோர பகுதிகளில் இருந்து நகர்ந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள்லயும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க கதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஒரு கலவையான சூழல் இருக்கு. ஒரு பக்கம் தேனி, தென்காசிக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள்ல கதை சுத்தமா வேற. சேலம், கரூர் மாதிரி இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அங்க பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா தான் இருக்கும். சரி, நம்ம அடுத்த 5 நாளை பத்தி பார்த்துடும். ஆனா அதுக்கப்புறம் என்ன? இந்த ஒரு ஸ்லைடு இதுதாங்க அடுத்த 2 வாரத்துக்கான மொத்த கதையும் சொல்லுது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மழையோட ஃபோக்கஸ் சவுத்துல இருந்து நார்த்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வட மாவட்டங்கள் 2வது ரவுண்டுக்கு ரொம்பவே தயாரா இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர ஒரு கேள்விக்கு வருவோம். இவ்ளோ மழை பெய்யுதே, ஏதாச்சும் புயல் வர வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு இருக்கிற கணிப்புப்படி புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உடனே இல்ல. ஆனா நவம்பர் மாச கடைசிலையோ இல்ல டிசம்பர் ஆரம்பத்திலேயோ ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறதுக்கு சாதகமான சூழ்நிலை வரலாம்னு சொல்றாங்க. இத பத்தி கன்ஃபார்மா சொல்லணும்னா நாம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்துல சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு மழை கன்ஃபார்ம். ஆனா அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியும் இருக்க போகுது. சிலருக்கு கனமழை, சிலருக்கு மிதமான மழை. அதனால கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், உங்க ஏரியாவுல வரப்போற மழைக்கு நீங்க ரெடியா? உங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க.